நேற்று எடுத்த கிளாஸ்ல எதுவும் டவுட் இருக்கா? ஸோ நேற்று வந்து ஜஸ்ட் பேசிக் பார்த்துட்டு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணணும், அதோட டேட்டா டைப்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். அதில் எதுவும் டவுட் இருக்கா? எந்த டேட்டா டைப் எதுக்கு யூஸ் பண்ணுங்கிறதுல எந்த டவுட் இருக்கா? இல்லை நேற்று பார்த்த இந்த டேட்டா டைப்ல எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கா? இல்லைண்ணா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஜஸ்ட் வந்து ஒரு சாம்பிள் டேபிள் கிரியேட் பண்ணுவோம். ஸோ எப்படின்னா நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா நம்ம ப்ராஜெக்ட்ல பிகினிங்கா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த டாக்குமெண்ட் வந்து என்னன்னா பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட் சொல்லுவாங்க. அந்த டாக்குமெண்ட் யார் ரெடி பண்ணுவாங்கன்னா நம்மளோட டெக்னிக்கல் லீடர் ரெடி பண்ணுவாங்க. அவங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட் கொடுப்பாங்க. பிஸ்னஸ் அனலிஸ்ட் எப்படி கொடுப்பாங்கன்னா அவங்க வந்து டைரக்டா வந்து கிளைண்ட் இருந்து எடுத்து ஜஸ்ட் அவங்க நோட்ஸ் மாதிரி தான் எடுப்பாங்க. ஸோ நோட்ஸ் மாதிரி எடுத்து அதை வந்து நம்ம டெக்னிக்கல் லீட்டை கொடுத்து அவங்க தான் வந்து டாக்குமெண்ட்டை கன்வெர்ட் பண்ணுவாங்க. கன்வெர்ட் பண்ணிட்டு அவங்க ஒரு டயக்ராம் போடுவாங்க. சரிங்களா? அதை டேட்டா மாடலிங் சொல்லுவாங்க. அவங்க டயக்ராம் போட்டு அந்த டயக்ராமா கொடுக்கலாம், இல்லாட்டி அவங்க ஒரு டாக்குமெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் நம்ம டெக்னிக்கல் லீடு. ஸோ ஆனால் வந்து பிஏ வந்து நம்ம டெக்னிக்கல் லீட்டை கொடுக்குறது வந்து ஒரு ஓவரால் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரு காலேஜ் ஒரு ப்ராஜெக்ட் வேணும்னு சொல்கிறாங்க. ஆனால் காலேஜில் வந்து இப்போ பிஸ்னஸ் அனலிஸ்ட் பேசுறாருன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட்டை வந்து கொடுக்குறது வந்து டைரெக்டாக அவனுக்கு எனக்கு இந்த காலம் வேணும், இந்த டேட்டா டைப்பில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் காலேஜ் இதுதான். ஸோ இதில் வந்து இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இந்தந்த கோர்ஸ்லாம் எங்களுக்கு இருக்குது, நாங்கள் இந்த யூனிவர்சிட்டியோட நாங்கள் லிங்க் பண்ணியிருக்கோம், அந்தந்த கோர்ஸ்க்கு இவ்வளோ ஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டு நார்மல் இங்கிலீஷில் பிஏட்ட சொல்லுவாங்க. அந்த பிஏ என்ன செய்வாங்கன்னா பிஏ அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம டெக்னிக்கல் லீட்டை சொல்லுவாங்க. டெக்னிக்கல் லீட்டை சொல்றது எப்படின்னா ஒரு நிமிஷம் வாய்ஸ் கேக்குதா? என்ன செய்வாங்கன்னா அவங்க அந்த டெக்னிக்கல் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த டெக்னிக்கல் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணதுல தான் நம்மளுக்கு என்ன டேபிள் காலம்ஸ் என்ன டேட்டா இதெல்லாம் அவங்க இது பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி என்னன்னா ஒரு டயக்ராம் அவங்க சொல்லுவாங்க. நான் ஒரு சாம்பிள் டயக்ராம் காமிக்கிறேன். இதுதான் டயக்ராம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்னன்னா சின்ன கம்பெனிலாம் இந்த டயக்ராம்லாம் பில்ட் பண்ண மாட்டாங்க. டைரெக்டாக டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒர்க்குக்கு கொடுத்துருவாங்க. ஸோ என்ன டேட்டா டைப்பு என்ன காலம்னு சொல்லிட்டு. பட் மோஸ்ட்லி நீங்கள் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான கம்பெனியில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயக்ராம் இருக்கும். இந்த டயக்ராமை பார்த்தே வந்து நம்ம கம்ப்ளீட் பிக்சர் அது வந்து என்னென்ன டேபிள் இருக்கு, அந்த டேபிளுக்கு இதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ வந்து இந்த டயக்ராமை பார்த்தே வந்து நம்ம ஓவரால் ப்ராஜெக்டே புரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம இந்தியாவில் இருக்க ப்ராஜெக்ட்ல 70% ப்ராஜெக்ட் வந்து சப்போர்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ப்ராஜெக்ட் தான். டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த சப்போர்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ப்ராஜெக்ட்ல வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம்னா அவங்க முதல்ல ஸ்டார்டிங்ல ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணல இந்த மாதிரி ஒரு டயக்ராமே பில்ட் பண்ணாம டைரக்டா வந்து டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க, டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஒரு 10 வருஷமா 5 வருஷத்துக்கு முன்னாடி யாராச்சும் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அவங்க அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனிலாம் போயிருக்கலாம். ஸோ எது வேணாலும் நடந்திருக்கலாம், அவங்க மறந்துருக்கலாம். மறுபடியும் இந்த மெயின்டெனன்ஸ் வரையில இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீல்டு ஆட் பண்ணணும், இல்லை ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த டயக்ராம் இருந்துச்சுன்னா ஈஸியாக அவங்க பண்ண முடியும். பட் இந்த டயக்ராம் வெறும் எம்டி டாக்குமெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க அந்த ரிலேஷன்ஷிப் ஃபைண்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதனால தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த சப்போர்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். பட் நீங்கள் ஒரு நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகலே வந்து கேடி செஷன்லேயே வந்து உங்களுக்கு இந்த ஒரு டயக்ராம் காமிப்பாங்க, உங்கள் ப்ராஜெக்டோட அந்த டயக்ராம். ஸோ இதுதான். ஸோ அதை பார்த்தா நீங்கள் நினைக்கலாம், ஸோ இது டேபிள், இந்த இதுக்கு வந்து இதுதான் ரிலேஷன்ஷிப். இந்த 6ஆம் மார்க் வந்து ரிலேஷன்ஷிப் குறிக்கும்.
சரிங்களா? இதை வந்து ஒவ்வொரு டேபிளும் ஒவ்வொரு இதுவும் என்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ என்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்டுங்கிறது ஒரு என்டிட்டி, அதோட ரிலேட்டட் அட்ரிபியூட்ஸ் டீட்டெயில்ஸ் தான் அட்ரிபியூட்ஸ் சொல்லுவாங்க. அது அதை ஸோ இதில் ஆர்டிபிஎம்எஸ்ல ஒரு பிரின்சிபல் இருக்கு. ஒரு ஆப்ஜெக்டோட அதோட டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்க அட்ரிபியூட்ஸ் தான் வந்து ஒரு டேபிள் இருக்கும். மித்ததுக்கு வந்து அதோட லிங்க் இருக்கும். இந்த இப்போ வந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் பூரா இருக்கும். பட் இந்த இப்போ கோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இது வந்து செப்பரேட். இது வந்து ஸ்டூடெண்ட் கோர்ஸுக்கும் டைரக்ட் லிங்க் கிடையாது, பட் இன்டைரக்ட் லிங்க். ஸோ அதை வந்து எப்படி லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து இந்த இஆர் டயக்ராம் வரைகிறது இப்போ வந்து ஆனால் கிளைண்ட் இருந்து நம்ம பிஸ்னஸ் அனலிஸ்ட் வாங்கையில் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா டைரெக்டாக வந்து இது எல்லாத்தையுமே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு டேபிளாக கொடுத்துருப்பாரு. ஒரு டேபிளில் வந்து எனக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்கும், பட் இதுக்கு வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு டேபிளாக பிஏ கொடுத்துருப்பாரு. சரிங்களா? அது வந்து ரிட்டன் நோட்ஸாக இருக்கலாம், இல்லை இது மாதிரி காலமாக கொடுத்துக்கலாம். பிஏ வந்து நம்ம டெக்னிக்கல் லீட் கொடுக்கல. நம்ம டெக்னிக்கல் லீடு என்ன செய்வார்னா இது மாதிரி அந்த இஆர் டேட்டா மாடலிங் பண்ணி இந்த மாதிரி பிரிச்சிருப்பாரு. ஸோ இந்த இது வந்து என்ன செய்வாங்கன்னா டேட்டா மாடலிங் வந்து ஒரு தனி டாபிக். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஆக நீங்கள் மோஸ்ட்லி 10 இயர்ஸ் இதுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல நீங்கள் இந்த இஆர் டயக்ராம் நீங்களே போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இஆர் டயக்ராம் போடுறது வந்து பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. ஒரு பேசிக் காமன் இது இருந்தால் போதும், ஐடியா இருந்தாலே போதும், நம்மளால வரைய முடியும். ஏன்னா வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த அட்ரிபியூட்டுக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருந்தால் மட்டும்தான் அது இருக்கும். அந்த டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இன்டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா அந்த இதில் இருக்க டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பிரித்து இன்னொரு டேபிளில் கிரியேட் பண்ணுவோம். இந்த இதுதான். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து சிங்கிள் லைன் ட்ரா பண்ணாங்கன்னா அது வந்து ஒன்று, இந்த மல்டிபிள் இருந்துச்சுன்னா இது மல்டிபிள். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டு மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் இருக்கலாம், ஒரு ஸ்டூடெண்ட் மல்டிபிள் கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கலாம், மல்டிபிள் கோர்ஸ்க்கு இங்கே மல்டிபிள் ஸ்டூடெண்ட் இது பண்ணியிருக்கலாம். அப்படி இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப் குறிக்கிறதுக்காண்டி தான் இந்த ஆர்எம்ஆர் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி இந்த இதுக்கு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்கே நம்மளுக்கு ஓவரால் பிக்சரை கொடுத்துரும். சரிங்களா? இது பண்ணதுக்கப்புறம் ஸோ மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் கேட்டி கொடுக்கல இதுதான் கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம டேபிள் கிரியேட் பண்ணுறதுலாம் சிம்பிளான ஒர்க் தான். சரிங்களா? இந்த இதை ஃப்ளோவை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் நமக்கு கஷ்டம். பட் இது ஐடென்டிஃபை நீங்கள் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம சின்டாக்டிக்கலாக ஸோ வந்து இப்போ வந்து கிரியேட் டேபிள் நேம், அதுக்கப்புறம் ப்ராக்கெட் ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்னென்ன காலமோ அந்த காலம், அதுக்கப்புறம் டேட்டா டைப்புக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் மட்டும் இருக்கணும். நம்ம அலைன்மெண்ட்டுக்காண்டி நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து என்ன டேட்டா டைப், அதோட சைஸ் இது கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டோமா எல்லாத்துக்கும் கமா வரும், லாஸ்ட் இதுக்கு மட்டும் கமா வராது. கொடுத்துட்டு லாஸ்ட் இதை ரன் பண்ணோம்னா டேபிள் கிரியேட் ஆகிடும். ஸோ சின்டெக்ஸ் தெரிஞ்சால் போதும், டேபிள் கிரியேட் பண்ணுறது பிரச்சனை இல்லை. பட் இதில் நம்மளுக்கு எதுக்காண்டி நம்ம கிரியேட் பண்ணுறோம், இதோட யூசேஜ் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு கிரியேட் பண்ணுறது தான் நம்மளோட மெயின் இதே இருக்குது, ப்ளஸ் பாயிண்ட்டே இருக்குது. சரிங்களா? ஸோ எஸ்கியூஎல் வந்து எல்லாமே என்னென்னா சின்டெக்ஸ் கற்றுக்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க எல்லாம் வந்து எங்கே ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னா ஒன்ஸ் ப்ராஜெக்டில் போயிட்டு எதுக்கு கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ஐடியாவே இல்லாமல் கிரியேட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ ஒருத்தவங்க நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் என்ன ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா டேபிள் கிரியேட் பண்ணுவேன், ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, இது எதுக்காண்டி கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க. ஸோ வந்து நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தாங்கன்னா அதில் இருக்க காலம்ஸ் வந்து இதெல்லாம் எதுக்காண்டி யூஸ் ஆகுது, இந்த டேட்டாக்கு எதுக்கு டிக்ளேர் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கம்ப்ளீட் நாலேஜ் எடுத்துட்டு நீங்கள் பண்ணால் தரும். ஸோ இது இப்போ வந்து இது ரன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல் வந்து ஆரக்கிள். சரிங்களா? இதில் வந்து ஆரக்கிள் நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டாலேஷன் எல்லாமே நம்மளுக்கு வந்து டிபிஏ பண்ணி கொடுப்பாங்க. டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபிஏ டீம் தனியாக இருக்கும், அவங்க தான் நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ணி விடுவாங்க. நீங்கள் வந்து விண்டோஸ் சிஸ்டமாக இருக்கலாம், லினக்ஸாக இருக்கலாம், எந்த இதாக இருந்தாலும் டிபிஏ டீமு இந்த ஆரக்கிள் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே நம்ம பண்ணிடுவாங்க. பட் நம்ம ஒர்க் அவுட்டுக்காண்டி நம்ம இதுக்காண்டி ட்ரைனிங்காண்டி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிற வேண்டியதாக இருக்கும் நம்மளோட சிஸ்டமில். ஸோ இதில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான கான்ஃபிகரேஷன் என்னென்னா 4 GB ரேம் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து மெமரி வந்து ஒரு 50 GB மெமரி ஃப்ரீ உள்ள ஒரு டிஸ்க் வரும். ஸோ மோஸ்ட்லி வந்து எக்ஸாம்பிள் வந்து சி டிரைவில் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. இன்ஸ்டால் பண்ணுறது மோஸ்ட்லி சி டிரைவ் இல்லாமல் மித்த டிரைவில் ஏதாச்சும் 50 GB ஸ்பேஸ் இருக்க டிரைவில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஏன்னா வந்து
ஒன்ஸ் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஆரக்கிளும் பேக்ரவுண்டில் ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அதனால கொஞ்சம் ஸ்லோவாக பார்க்கும். ஸோ அதனால எங்கே ஒரு 50 GB மெமரி ஸ்பீட் இருக்கோ அதில் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து நான் லாஸ்ட் பேட்ச்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் என்னங்கிற டீட்டெயில்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நான் இருக்கேன் இது பண்ணியிருக்கேன். ஒரு ½ இருந்து 1 hour அந்த ரெக்கார்டிங் இருக்கு. ஸோ அந்த இதை பார்த்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஃபிகரேஷன் வந்து 4 GB ரேம் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட அந்த சி டிரைவை விட வேற ஏதாச்சும் ஒரு டிஸ்க்ல ஒரு 50 GB மெமரி ஸ்பீட் இதில் அந்த ஃபோல்டரில் டிரைவில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மித்தபடி ஸோ நீங்கள் பெரிய ரிசர்ச் அதில் பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து நீங்கள் ஒர்க்கில் போகையில் வந்து நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டாலேஷன் எதுவுமே நீங்கள் பண்ண மாட்டாங்க. எல்லாமே டிபிஏ பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு மட்டும்தான் ஷேர் பண்ணுவாங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் நேம் இந்த டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஜஸ்ட் எஸ்கியூஎல் டெவலப்பரோ இல்லை டோடோ ஏதோ ஒரு டூலில் யூஸ் பண்ணி இது பண்ணுவீங்க. சரிங்களா? நீங்கள் நான் வந்து இங்கே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. நான் இந்த இது எஸ்கியூஎல் ஸ்டார் ப்ளஸ் விண்டோ இதுவும் இது வந்து ப்ராடக்ட்லேயும் சேர்ந்து வர விண்டோ. நான் இதில் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். பட் உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணையில் இருக்கிறது ஒரு டூல், அது வந்து எஸ்கியூஎல் ஸ்டார் ப்ளஸ், அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பட் மோஸ்ட் ப்ராப்ளி நான் இதை ஏன் ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, நம்ம கற்றுக்கிறையில இதில் கற்றுக்கிட்டோம்னா நம்ம இது பண்ணுறது டைப் பண்ணுறதா இருக்கட்டும், மாடிஃபை பண்ணுறதா இருக்கட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் இதில் கற்றுக்கிறதுனால என்ன ப்ளஸ்னா நம்ம வந்து நிறையா இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவோம். பட் ஈஸியாக நம்ம கரெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ப்ராஜெக்டில் போயிலேருந்து அந்த டூல் யூஸ் பண்ணி ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் டூல்ஸில் போகிறதுல என்ன ப்ளஸ்னா நிறையா இது இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட்டோ கரெக்ஷன் இருக்கும். எரர் வந்துச்சுன்னா இந்த இடத்துல தான் எரர் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ இதனால வந்து உங்களோட அந்த எரர் ஐடென்டிஃபிகேஷன் ஸ்கில் செட்டே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால தான் நான் இதை ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு ப்ராஜெக்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. நீங்கள் டைரெக்டாக வந்து லாகின் பண்ண முடியும். சரிங்களா? அந்த டூலில். ஸோ நான் இங்கே வந்து இந்த எஸ்கியூஎல் ஸ்டார் ப்ளஸ் விண்டோவில் லாகின் பண்ணுறேன். இந்த எஸ்கியூஎல் ஸ்டார் ப்ளஸ் இது என்ன ஆகுதுன்னா இந்த விண்டோ தான் நம்ம டைரெக்டாக வந்து டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு மீடியம். ஸோ இப்போ வந்து என்னென்னா ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து இருக்காங்க. ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஜாவாவோ .NET PHP எந்த ஃப்ரண்ட் எண்ட் வேணா இருக்கலாம். ஸோ என்ன சொல்கிறேன்னா எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபார்ம் இருக்கு, ஜிமெயில் எடுத்துக்கோங்க. ஜிமெயில் எது வேணா இருக்காமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜிமெயில் இந்த இது இருக்கு. இப்போ வந்து இதில் டேட்டாவை இது பண்ணுறாங்கன்னா இவங்க டைரெக்டாக போய் டேட்டா பேஸை கனெக்ட் பண்ண முடியாது. டேட்டா பேஸ் வந்து இப்போ ஆரக்கிள் இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னா என்னன்னா நம்ம சிஸ்டமில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மெமரி ஸ்பேஸ் இந்த ஆரக்கிள் ரன் ஆகிறதுக்காண்டி அலோகேட் ஆயிரும். சரிங்களா? அலோகேட் ஆயிரும். அதுக்கப்புறம் இதில் ஸ்டோர் ஆகிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஆரக்கிள் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மெமரி ஸ்பேஸுக்கு எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட் எல்லாமே டேபிள் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. டிஃபால்ட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடும். அந்த டேபிள் ஸ்பேஸில் தான் வந்து இந்த டேட்டா எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா டிபிஎஸ் இந்த செட்டப் எல்லாமே எண்ட் டு எண்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் வந்து அந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த எஸ்கியூஎல் ஸ்டார் ப்ளஸ். சரிங்களா? இப்போ இந்த ஃப்ரண்ட் எண்ட் வந்து டைரெக்டாக வந்து டேட்டா பேஸில் பேச முடியாது. ஸோ இந்த கொடுக்குற டேட்டா இது என்னன்னா இந்த ஃப்ரண்ட் எண்ட் இந்த பேஜ்லாம் டிசைன் பண்ணுறது யாராச்சும் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து .NET PHP இது இந்த இது டெவலப் பண்ணியிருப்பாங்க. இதில் என்டர் பண்ணுற டேட்டாவை வந்து நம்ம வந்து மிடில் வேரில் ஏதாச்சும் ஒரு இது இருக்கலாம். சரிங்களா? மிடில் வேரில் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா இப்போ இது நான் சொன்னல, ஸோ 3 லேயர் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் எண்டு
ஸோ ஃப்ரண்ட் எண்டு மிடில் வேர் அதுக்கப்புறம் பேக் எண்டு சரிங்களா. மிடில் வேர்ல நம்ம பிஎல்எஸ்க்கு யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணுவோம் சரிங்களா. இதுல வந்து இது வந்து இதுல 3 ஏரியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஃபார்ம் சரிங்களா. இந்த யூஐ ஃபார்ம் தான் ஃப்ரண்ட் எண்ட். இது வந்து யூசர் அவங்க வந்து பார்க்குற பேஜ். இந்த ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து டேட்டா என்ட்ரு பண்ணோன்னே நம்ம இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா நம்ம மிடில் வேர்ல இருக்க ப்ரொசீஜரோ பேக்கேஜோ ஃபங்க்ஷனோ ஏதோ கால் பண்ணுவாங்க. இந்த டேட்டா இந்த இன்புட்டோட நம்மளுக்கு மிடில் வேர்ல கால் பண்ணுவாங்க. மிடில் வேர் அதுக்கு தான் நம்ம பிஎல்எஸ்கியூஎல் படிக்கிறோம். ஸோ இந்த ஃப்ரண்ட் எண்ட்ல நம்ம டைரக்டா கால் பண்றது பிஎல்எஸ்கியூஎல் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரொசீஜரோ இதோ எல்லாம் கால் பண்ணுவாங்க. இந்த இதுல இருந்து லாஸ்ட் வந்து பேக் எண்ட்ல எஸ்கியூஎல் வரும் சரிங்களா. இந்த இதில் வந்து டைரக்டா வந்து இது இந்த இதை வந்து டேட்டாபேஸ் இருக்கும். ஃப்ரண்ட் எண்ட் டைரக்டா வந்து இந்த டேட்டாபேஸ்ல பேச முடியாது. இப்போ வந்து டேட்டாபேஸ் இருக்குன்னா ஆரக்கிள் டேட்டாபேஸ், அது எந்த டேட்டாபேஸ்னா டைரக்டா பேச முடியாது. இதுக்கு நம்ம யூஸ் பண்ற மீடியம் தான் இந்த எஸ்கியூஎல் ஸ்டார் பிளஸ். இது யூஸ் பண்ணி தான் நம்ம டேட்டாபேஸோட பேச முடியும். அதுக்கு யூஸ் பண்ற லாங்குவேஜ் தான் இந்த லாங்குவேஜ் பிஎல்எஸ்கியூலும் எஸ்கியூலும். இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் நம்ம டேட்டாபேஸ்ல நம்ம சொல்றோம், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், இந்த இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க இந்த ஓவரால் ஆர்கிடெக்சர் எல்லாமே வந்து டிபிஏ பண்ணி கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்க இது பண்ணிக்கலாம். அந்த மெமரி ஸ்பேஸ் இதை பற்றிலாம் நீங்க எதுவுமே திங்க் பண்ணல. ஜஸ்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா. கனெக்ட் பண்ணோன்னே அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன கமாண்ட் எஸ்கியூஎல் ஸ்ட்ரக்சர் குவரிங் லாங்குவேஜ் கமாண்ட் தான் இந்த டேட்டாபேஸோட நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கான யூஸ் பண்ற கமாண்ட் சரிங்களா. இப்போ நம்ம எஸ்கியூஎல்ல படிக்கிற போற இந்த எல்லா கமாண்டும் இந்த ஸ்ட்ரக்சர் லாங்குவேஜ் குவரி கமாண்ட் எஸ்கியூஎல் கமாண்ட் தான் சரிங்களா. இப்போ கிளைண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்தோடனே நீங்க டீட்டெயில்ஸ்லாம் நீங்க வந்து இது 10 காலம் இருக்கலாம், 100 இருக்கலாம், 1000 காலம், எவ்வளவு காலம் வேணாலும் இருக்கலாம். அந்த காலம் அதோட டேட்டா இப்போ என்ன அதோட சைஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சிச்சுன்னா இந்த சின்டெக்ஸ் இந்த டெம்ப்ளேட் கிரியேட் டேபிள் நேம் வித்தின் ப்ராக்கெட்ல நம்ம தேவையான காலம்ஸ் ஒரு ஸ்பேஸ் விட்டு டேட்டா டைப்பு அதோட சைஸ் இதெல்லாம் கொடுத்துட்டோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ண முடியும் சரிங்களா. எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ நான் ஒரு இதோட டிஃபால்ட் சின்டெக்ஸ் இதுதான் சரிங்களா. இதுதான் சின்டெக்ஸ் டிஃபால்ட் சின்டெக்ஸ். கிரியேட் டேபிள் நேம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான காலம் நேம் டேட்டா டைப்பு அதோட வித் என்ன. நான் ஜஸ்ட் இப்போ வந்து என்னன்னா ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சரிங்களா. இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு வந்து காலேஜ்ல கேட்குறாங்க. நான் என்ன பண்ணேன்னா கிரியேட் டேபிள் நேம் நான் வந்து ஸ்டூடெண்ட் ஒரு டேபிள் ஸ்டூடெண்ட் இன்ஃபோ 2023 இப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் இதை சரிங்களா. கிரியேட் டேபிள் நேம். ஸோ வந்து நான் என்ன பண்ணேன்னா என்னென்னா ஃபர்ஸ்ட் நேம் இருக்கும். நேம் வந்து என்ன டேட்டா இருக்கணும் ஜஸ்ட் வேர் கேரக்டர்வா இருக்கும். சரி ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணுவோம் சரிங்களா. வேர் கேரக்டர் வந்து மேக்ஸிமம் 50 கேரக்டர் வரைக்குங்க. ஓகே கேரக்டர். ஸோ ஓகே அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் நேம் இருக்கணும். லாஸ்ட் நேமுக்கு வந்து ஸோ நான் அலைன்மெண்ட்டுக்காண்டி நிறைய ஸ்பேஸ் விட்டேன். பட் மினிமம் ஒரு ஸ்பேஸ் இருந்தால் போதும் சரிங்களா. ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளோதான். இந்த காலத்துக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன டேட்டா டைப்போ அந்த டேட்டா டைப்பை நம்ம கொடுத்துருக்கோம். டேட்டா அதோட சைஸ் நம்ம கொடுக்கணும் சரிங்களா. ஒரு சில டேட்டா டைப் சைஸ் இருக்கும், ஒரு சில டேட்டா சைஸ் இருக்காது. அதுக்கப்புறம் கமா அதுக்கப்புறம் இப்போ வந்து மிடில் நேம் இதில் வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. ஆரக்கிள்ல வந்து நம்ம அப்பர் கேஸ் கொடுத்தாலும் லோயர் கேஸ் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக இது வந்து அப்பர் கேஸாக ஆரக்கிள் எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. நீங்கள் கேஸ் சென்சிட்டிவ் பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கிட்ட அவசியம் கிடையாது சரிங்களா. இப்படி நம்மளுக்கு தேவையான காலம்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டேட்டா பர்த் இது வந்து இது வந்து டேட்டா டைப். அதுக்கப்புறம் இது வந்து நம்பர் நம்ம வந்து ப்ரிசிஷன் ஸ்கேல் வந்து கொடுக்கணும்னா கொடுக்கலாம், இல்லை ஓவரால் நம்பராக கொடுக்கலாம், இல்லை இது வந்து ஆப்ஷனல் தான் சரிங்களா. நான் நம்பரு இது எதுவும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம்
எக்ஸாம் அது வந்து கோர்ஸ் ஃபீ அப்படின்னு சொல்லி கோர்ஸ் ஃபீ எக்ஸாம் ஃபீயை நான் வந்து ஃப்ளோட்டுன்னு டிஸ்கஸ் அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் இது வந்து நான் பிளாக். ஸோ இப்படி நீங்க எவ்வளவு காலம் செய்யலாம் கிரியேட் பண்ணலாம். ஸோ கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறோம் வேணும். ஸோ அதோட சின்டெக்ஸ் இந்த டீடைல்ஸ் இது பண்ணிட்டு ஜஸ்ட் லாஸ்டா ஃபைனலா செமிகோலன் இந்த இதை இது பண்ணிட்டோம்னா நம்ம என்ன ஆகணும்னா இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு டேபிள் கிரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த விண்டோல இருந்து ஸ்பெல்லிங் கரெக்டாக இல்லை. ஸோ இப்போ இந்த சின்டெக்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இது வந்து டேபிள் வந்து நம்ம டேட்டா பேஸில் கிரியேட் ஆகிடும். நீங்கள் இந்த செட்டப் பண்ணுறது வந்து அந்த ரெக்கார்டிங் நான் ஷேர் பண்ணுறேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்கள் சிஸ்டமில் அந்த மேக்ஸிமம் இது வந்து அந்த 4 GB ரேம் இருக்குது. ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் லேப்டாப்பில் கூட 4 GB ரேம் இருக்குது. ஸோ அந்த லேப்டாப் கூட 500 தான். ஸோ ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் அந்த ரெக்கார்டிங் ஷேர் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? நான் என்னென்ன கொடுக்கணும் அதெல்லாம். ஸோ வந்து இதில் வந்து இந்த டேபிள் கிரியேட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. பட் இது வந்து நீங்கள் எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? அது கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். என்ன ஒவ்வொரு டேட்டா டைப்பும் எதுக்காண்டி யூஸ் ஆகுது, இந்தந்த டேட்டா டைப்பு இந்தந்த காலம் இந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணுற யூஸ் பண்ணுறோம். இந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து 5 காலம் 10 காலம்ல எவ்வளோ காலம் கொடுத்தாலும் நீங்கள் வந்து ஒரு டேபிளை கிரியேட் பண்ண முடியும். இந்த டேபிளுங்கிறது வந்து அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஒரு இது. சரிங்களா? ஸோ என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்ம்ல என்டர் பண்ண வேல்யூ இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா மிடில் வேர்ல பிஎல்எஸ்ல நம்ம இருக்க ப்ரோக்ராம்ஸை கால் பண்ணுவாங்க, இன்புட்டாக கால் பண்ணுவாங்க. அந்த ப்ரோக்ராம் என்ன செய்யணும்னா அந்த டேட்டாவை எல்லாம் வாங்கி நம்மளுக்கு இந்த டேபிளில் வந்து இன்சர்ட் பண்ணிவிடும். சரிங்களா? இப்போ வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டோம். சரிங்களா? இந்த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுறதுங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ நான் இந்த இது என்ன எதுக்கு நான் சொல்லியிருந்தேன்னா, ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்ணியாச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் அவங்க வந்து ஃப்ரண்ட் ஹேண்ட்ல வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட் ஃபார்ம் கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஃப்ரண்ட் ஹேண்ட் வந்து என்ன செய்யணும், நம்ம ஃப்ரண்ட் ஹேண்ட் டீம் ஒரு ஃபார்ம் டெவலப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியுற மாதிரி ஒரு ஃபார்ம் அவங்க வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் ஹேண்ட் ஜாவாலேயோ இல்லை PHP .NET. ஸோ அதில் என்டர் பண்ணுற டேட்டா எல்லாமே ஸ்டூடெண்ட் ரிலேட்டட் டேட்டா எல்லாமே இங்கே வரணும். அதுக்கப்புறம் கோர்ஸ் ரிலேட்டட் டேட்டா அங்கே கோர்ஸ் போகணும். சரிங்களா? அந்த அந்த இதெல்லாம் வந்து நம்ம லாஜிக் PLSல எழுதியிருப்போம். ஆனால் அதோட ஸ்டோரேஜ் ஏரியா இங்கே தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் டேபிள் கிரியேட் பண்ணோன்னே இது வந்து நம்ம டிஸ்கில் வந்து டேபிள் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டிஸ்கில் டேபிள் ஸ்பேஸில் ஒரு ஏரியாவில் இந்த இதெல்லாம் ஸ்டோர் ஆகிடும். அதையெல்லாம் நம்ம டைரெக்டாக எந்த மெமரியில ஸ்டோர் ஆகிட்டும் பார்க்க முடியாது. பட் நம்ம இது கிரியேட் ஆகிடுச்சா என்னங்கிறத செக் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் இது வந்து டெஸ்க் இது கொடுத்தோம்னா இந்த டேபிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சா அப்படிங்கிறத வந்து இந்த டேபிள் வந்து நம்ம டேட்டா பேஸில் இந்த டீட்டெயில்ஸோட கிரியேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து இந்த நேம்ல இந்த காலம் நேம்ஸ் இருக்கு. இது வந்து கன்ஸ்டன்ஸ் நல்லுங்கிறது. ஸோ இது ஃபியூச்சர் டாபிக்ல நான் சொல்லிட்டேன்.
அதுக்கு வந்து இது என்ன டேட்டா டைப் இதுங்கிறதெல்லாம். ஸோ டிஎஸ்சி டெஸ்க் இந்த டேபிள் நேம் கொடுத்தோம்னா அந்த நம்மளுக்கு என்ன செக்ஷனில் கிரியேட் ஆகிருக்குங்கிறத நம்மளுக்கு இது பண்ணும். சரிங்களா? இந்த இதில் வந்து சின்டெக்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும், நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் போகிற உடனே உங்களுக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டாஸ்காக இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெக்யூர் டேபிள் கிரியேட் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் டாஸ்க். சரிங்களா? ஸோ இந்த சின்டெக்ஸ் பேசிக் சின்டெக்ஸ் தெரிஞ்சால் போதும், நம்மளுக்கு அவங்க கிளைண்ட் கொடுக்குற காலம்ஸ்க்கு அந்த ரெக்யர்மெண்ட்க்கு நம்ம டேபிள் கிரியேட் பண்ணணும். சரிங்களா? ஒன்ஸ் ஸ்டோரேஜ் ஆர்கிடெக்சர் இது பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது இன்சர்ட். இதில் எப்படி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு இன்டராக்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்ம் கிடையாது. சரிங்களா? நம்ம கோர்ஸில் வந்து டைரெக்டாக வந்து நம்ம இந்த எஸ்கியூஎல் ஸ்டார்ட் வச்சு டைரெக்டாக நம்ம இன்புட்டை பாஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கு வந்து இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா என்ன எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இன்சர்ட் எப்படி பண்ணலாம். சரிங்களா? இப்போ இது நீங்கள் வந்து இதுக்கப்புறம் ப்ராஜெக்டில் வந்து எவ்வளோ பெரிய டேபிள் கொடுத்தாலும் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். அதோட உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த டேட்டா டைப்பை எதுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேபிள் கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? இதுதான் ஜஸ்ட் ஒரு டேபிள் கிரியேஷன். ஸோ இது வந்து நேத்தோட கண்டினியூஷன். சரிங்களா? நேற்று நான் என்ன சொன்னேன், என்னென்ன டேட்டா டைப்பு அந்த டேட்டா டைப் என்னென்ன யூஸ் ஆகுறது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் விட்டேன். ஸோ இன்னைக்கு ஒரு அந்த ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கான இதை பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் மோஸ்ட்லி நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்து ஒவ்வொரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது உங்களோட எக்ஸசைஸாக எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த கோர்ஸ் ஆஃபருக்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம், ஸ்டாஃபுக்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்த்தோன்னே ஸ்டாஃப் ஐடி என்ன காலம் வரும். ஸோ ஓகே, இது வந்து நம்பர் வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் என்ன வரலாம், இதுக்கு கேரக்டர் வரலாம், லாஸ்ட் நேம் வரலாம் கேரக்டர், கான்டாக்ட் வந்து கேரக்டர் இருக்கலாம், அட்ரஸ் கேரக்டர் இருக்கலாம், இது வந்து கேரக்டராக இருக்கலாம். ஸோ இது நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த டேட்டா டைப் கரெக்டாக தானாங்கிறது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் லீடுகிட்ட கேட்கலாம், இல்லை கிளைண்ட் கேட்கலாம். ஏன்னா அவங்க சொல்லிடுவாங்க இந்த காலம்ல என்ன மாதிரி வேல்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இதில் வந்து நம்பர் வருமா இல்லை கேரக்டர் வருமா. ஸோ வந்து இப்போ வந்து ஃபீஸ்னா இதில் மோஸ்ட்லி நம்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதை எடுத்துட்டு நீங்கள் அதை பொறுத்து நீங்கள் டேபிள் ஸோ இந்த இதை பார்த்து நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதில் எப்படி இன்சர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ மோஸ்ட்லி வந்து என்னன்னா ஆரக்கிள் வந்து 2 way ஆஃப் இன்சர்ட்டை இது பண்ணும். சரிங்களா? அந்த இன்சர்ஷன் டெக்னிக் வந்து 2 வே இருக்கும். சரிங்களா? ஒன்று வந்து கன்வென்ஷனல் இன்சர்ட், ஆனால் ஒன்று டைரக்ட் பாத் இன்சர்ட். டைரக்ட் பாத் இன்சர்ட் 2 இருக்கு ஆரக்கிள்ல. கன்வென்ஷனல் இன்சர்ட்னா என்ன, டைரக்ட் பாத் இன்சர்ட்னா என்ன. இப்போ வந்து நீங்கள் இதில் ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறீங்க. சரிங்களா? இன்சர்ட் பண்ணீங்கன்னா டைரெக்டாக வந்து எங்கே மெமரி ஸ்பேஸ் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கோ அங்கே போய் டேட்டா இன்சர்ட் ஆயிடுச்சுன்னா இது டைரக்ட் பாத் இன்சர்ட். சரிங்களா? ஆரக்கிள் வந்து நீங்கள் வந்து திங்க் பண்ணலாம், இது வந்து எப்படி டேட்டா இன்சர்ட் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணவே தேவையில்லை. இட்ஸ் எவ்ரிதிங் அந்த ப்ராடக்ட் டெவலப் பண்ணையிலே பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த டேட்டா இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் எஸ்கியூஎல் query லாங்குவேஜ் ரன் பண்ணீங்கனாலே ஆரக்கிள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு டேபிள் ஸ்பேஸில் இந்த டேட்டாவை எல்லாம் கன்வெர்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணல. இந்த கான்செப்ட் என்னன்னா டைரக்ட் பார்த்தீங்கன்னா மெமரி ஸ்பேஸ் எங்கே ஃப்ரீயாக இருக்கோ அங்கே போய் இன்சர்ட் ஆகும். கன்வென்ஷனல் என்ன இன்சர்ட்னா என்னன்னா, இப்போ ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து என்னன்னா ஜஸ்ட் ரவிக்குமார்னு ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பாக்கியராஜ்னு ஒரு டேட்டா வந்து குமார், இப்படி நிறைய டேட்டா இன்சர்ட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ வந்து இது எல்லாமே டைரக்ட் பாத் இன்சர்ட்ல போயிருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் இதாகலை. இப்போ வந்து என்னன்னா, இப்போ குமார் மட்டும் ஸ்டூடெண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த இதை விட்டு போயிட்டாரு, அந்த இன்ஸ்டியூட்டை விட்டு போயிட்டாரு அப்படின்னா மிச்சம் 2 ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க. இந்த ரிமூவ் ஆன இந்த ஸ்பேஸ்ல வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கு. இது வந்து மெமரி ஹோல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் இன்னொரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணுறீங்க. இப்போ வந்து இது என்னன்னா ஒரு 5 லெட்டர் உள்ள இது. சரிங்களா?
இந்த இது வந்து எம்டி ஆயிடுச்சு சரிங்களா. இப்போ வந்து வேற எது இப்போ நம்ம இன்சர்ட் பண்றோம், வேற ஏதாச்சும் யூஸ் பண்றோம்னா இப்போ வந்து 5 லெட்டர் இல்லாம வேற ஏதாச்சும் இப்போ வந்து என்னன்னா இப்போ 5 இது யூஸ் பண்றோம். இது வந்து இந்த மெமரி இதுக்கு ஈக்குவல் கிடையாது. இதுல வந்து 5 லெட்டர். ஸோ வந்து இது டைரக்ட் பாத் இன்சர்ட்க்கு தான் போகும். ஏன்னா வந்து இது வந்து சைஸ்ல. ஸோ பட் இருந்தாலும் இப்போ வந்து நம்ம என்ன இன்சர்ட் பண்றது அடுத்து வந்து என்னன்னா இப்போ வந்து இந்த 5 லெட்டர் இது இன்சர்ட் பண்றோம். இன்சர்ட் பண்ணி பார்த்தா இந்த சேம் இதுக்கு தேவையான மெமரி ஹோல் இங்க இருக்கு. ஏன்னா வந்து இந்த குமார் ரிலீஸ் பண்ண டெலிட் பண்ண இடத்துல அந்த மெமரி வந்து எம்டி ஃப்ரீயா இருக்கு. இதை யூட்டிலைஸ் பண்ணுச்சுன்னா இதை வந்து கன்வென்ஷனல் இன்சர்ட்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது வந்து ஆரக்கிள் ஆப்டிமைசர் ஆட்டோமேட்டிக்கா அதே டிசிஷன் இருக்கும். நம்ம இதை பத்தி திங்க் பண்ணவே தேவையில்ல. பட் இந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கணும். டைரக்ட் பாத் இன்சர்ட் தான் என்ன, கன்வென்ஷனல் பாத் இன்சர்ட் தான். மேபி வந்து கேட்கலாம், உங்களுக்கு இன்டர்வியூஸ்ல கேட்கலாம் இன்சர்ட் பண்றீங்க. ஸோ இன்சர்ட்ல வந்து எதுவும் டைப் இருக்கான்னா நீங்க சொல்லலாம். இது வந்து 2 வகையான இன்சர்ட் டைப் இருக்கு. ஒன்னு கன்வென்ஷனல் இன்சர்ட், இன்னொன்று டைரக்ட் பாத் இன்சர்ட். ஸோ டைரக்ட் பாத் இன்சர்ட்னா டைரக்டா வந்து டேட்டா இன்சர்ட் பண்ணோன்னு எங்க ஸ்பேஸ் மெமரி ஸ்பேஸ் இருக்கோ அங்க போய் இன்சர்ட் ஆகும். பட் கன்வென்ஷனல் இன்சர்ட்ல என்னன்னா இப்போ வந்து ஒரு டேட்டா இன்சர்ட் ஆயிட்டு இருக்கு, வந்து ஏதாச்சும் ஒரு மெமரி ஹோல் இருந்துச்சுன்னா அந்த மெமரி ஹோல்ல வந்து ரீப்ளேஸ் ஆச்சு அந்த மாதிரி இன்சர்ட் பண்றதுனா அது வந்து கன்வென்ஷனல் இன்சர்ட் சரிங்களா. ஸோ இதுதான் டைரக்ட் அண்ட் கன்வென்ஷனல் பாத்துங்க சார். ஸோ இது வந்து மெமரி மேனேஜ்மெண்ட்டுக்காண்டி ஆரக்கிள் ஆப்டிமைசர் பண்றது. இதை வந்து நம்ம எதுவுமே செக் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணுவோம். பட் ஆப்டிமைசர் இன்டர்னலா இந்த இதை பண்ணிடும் சரிங்களா. ஸோ ஸோ வந்து இன்சர்ட் இதை வந்து எதுக்கெல்லாம் இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ரெக்கார்டை இன்சர்ட் பண்றதுக்கு இன்சர்ட் மேலும் எந்த இதுல எல்லாம் ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணதுக்கு நமக்கு யூஸ் ஆகும்னா என்னன்னா ரிலேஷனல் டேபிள்ஸ். ரிலேஷனல் டேபிள்ங்கிறது நம்ம கிரியேட் பண்ற நார்மல் டேபிள். டேபிள்ல இன்சர்ட் பண்றதுக்கு இந்த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் சின்டெக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து வியூஸ் வியூ அந்த இதுல இன்சர்ட் பண்றதுக்கும் நம்ம இந்த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்ட்டிஷன் டேபிள், இதுக்கும் வந்து இந்த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் டேபிள், எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே வந்து நம்ம இன்சர்ட் யூஸ் பண்றது சேம் இன்சர்ட் சின்டெக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஆப்ஜெக்ட் டேபிளா இருக்கட்டும் இல்லாட்டி ஆப்ஜெக்ட் வியூவா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம இன்சர்ட் பண்ற மெக்கானிசம் வந்து சேம் இன்சர்ட் மெக்கானிசம் தான் சரிங்களா. இதுல ரிலேஷனல் டேபிளா இருக்கலாம், வியூவா இருக்கலாம், பார்ட்டிஷன் டேபிள், ஆப்ஜெக்ட் டேபிளா இருக்கலாம், ஆப்ஜெக்ட் வியூவா இருக்கலாம். இதுல எதுவா இருந்தாலும் அதுல இன்சர்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற மெத்தட் சேம் இன்சர்ட் இதுதான் சரிங்களா. இதுல வந்து பேசிக் சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னா பேசிக் சின்டெக்ஸ் என்னன்னா இன்சர்ட் இன்டு, அதுக்கப்புறம் வந்து எந்த டேபிள்ல இன்சர்ட் பண்ண போறோம் அந்த டேபிள் நேம், அதுக்கப்புறம் வந்து என்னன்னா பிராக்கெட் ஸ்டார்ட் ஆகி என்ன காலமுக்கு இன்சர்ட் பண்ண போறோம் சரிங்களா. காலம் 1, காலம் 2, அதுக்கப்புறம் காலம் 3 இப்படி. அதுக்கப்புறம் இப்படி நம்மளுக்கு எவ்வளவு காலம் வேணுமோ அவ்வளவு காலத்தை வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் வேல்யூஸ் கொடுத்துட்டு இங்க வந்து நம்ம என்ன ஃபர்ஸ்ட் காலத்துக்கு என்ன வேல்யூவோ இந்த வேல்யூஸ் 1, செகண்ட் காலத்துக்கு என்ன வேல்யூவோ அந்த வேல்யூஸ் 2, தேர்டுக்கு என்ன வேல்யூவோ அந்த வேல்யூஸ் 2. அப்படி லாஸ்ட் காலத்துக்கு அப்படி அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது கொடுக்கலாம் சரிங்களா. வேல்யூஸ் இதுதான் பேசிக் சின்டெக்ஸ். இன்சர்ட் இன்டு அந்த டேபிள் நேம், அதுல எந்த காலத்துக்கு, அதுக்கப்புறம் வேல்யூஸ் வந்து அந்த எந்த காலத்துக்கு இந்த வேல்யூஸ் சரிங்களா. இதுதான்
நம்மளுக்கு வந்து நார்மல் இன்சர்ட் சரிங்களா, நார்மல் சின்டெக்ஸ் ஆஃப் இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் சரிங்களா. இப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிருக்கேன் சரிங்களா. வேற இல்லை, ஸ்டூடெண்ட் இன்ஃபோ வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த காலம் நேம்ஸ் இது எல்லாம் தான் சரிங்களா. இது இந்த டேட்டா டைப்ல இது கிரியேட் பண்ணிருக்கேன் சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த இதுல வந்து ஒரு இதுல என்னன்னா கேரக்டரும் டேட் இந்த ரெண்டு டேட்டா டைப் வேல்யூ இன்சர்ட் பண்ணல நீங்க சிங்கிள் கோட்ஸ்ல இது இப்போ வேல்யூஸை கொடுக்கணும். சிங்கிள் கோட்ஸ்ல கொடுக்கணும். டேட்டுக்கும் கேரு வேர் கேர் டூ டேட்டா டைப்புக்கு நீங்க என்னன்னா வேல்யூஸை வந்து வித்தின் சிங்கிள் கோட்ஸ்ல கொடுக்கணும். வித்தின் சிங்கிள் கோட்ஸ்ல நீங்க கொடுக்கணும் சரிங்களா. நம்பர் டேட்டா டைப்புக்கு நீங்க நம்பரு, அதுக்கப்புறம் ஒரு சில சூடோ காலம்ஸ் இருக்கு. அது வந்து சிஸ்டேட்டு ரோனம் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து நீங்க சிங்கிள் கோட்ஸ் இல்லாம டைரக்டா வேல்யூஸை கொடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து நீங்க இன்சர்ட் ரன் பண்ணையில நீங்க பாத்துக்க வேண்டிய சின்டாக்ஸ் சரிங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து இங்க இருக்கேன், இந்த டேபிள நான் ஜஸ்ட் இன்சர்ட் பண்ண நினைக்கிறேன். இன்சர்ட் இன்டு இந்த டேபிள் நேம். ஸோ இந்த விண்டோல வந்து நீங்க என்னன்னா ஒரு லைன்ல தான் ஒர்க் பண்ண முடியும் சரிங்களா. ஒர்க் பண்ணையில வந்து நீங்க வந்து மல்டிபிள் லைன்ல ஒர்க் பண்ணணும்னா நீங்க என்னன்னா இங்க இருந்து இடி கிளிக் பண்ணீங்கன்னா இந்த விண்டோஸோட இன்ஸ்டால் ஆயிருக்க எடிட்டர் வந்து நார்மலா நோட் பேட் தான் இதாயிருக்கும். ஸோ அது ஓப்பன் ஆயிரும் சரிங்களா. இடின்னு கொடுத்தீங்கன்னா எடிட்டர் ஓப்பன் ஆயிரும். நோட் பேடு இங்க வந்து நீங்க இது பண்ணிக்கலாம் சரிங்களா. இது வந்து லாஸ்டா என்ன கமாண்ட் ரன் ஆச்சோ அந்த கமாண்ட் வந்து இங்க சரிங்களா. ஒவ்வொரு டைமும் ஒரு கமாண்ட் மட்டும்தான் நம்ம அந்த எஸ்கியூஎல் பேப்பர்ல ரன் ஆகணும். அது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த இது ரன் ஆகும் சரிங்களா. ஒவ்வொரு லைனா தான் ரன் ஆகும். நான் என்ன பண்றேன்னா இங்க இருந்து அந்த விண்டோக்கு போறதுக்கு Ctrl+Alt+F4 கொடுத்தோம்னா இங்க வந்துடும். ஸோ நான் வந்து இந்த காலம் நேம் பார்த்துக்கிறதுக்காண்டி நான் இங்க மறுபடியும் இருக்கேன். இன்சர்ட் இன்டு செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம இதாயிடும். நான் வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் நம்ம இமேஜ்லாம் வந்து இங்க இன்சர்ட் பண்ண முடியாது. ஃப்ரண்ட் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதோட ஸ்டோரேஜ் ஏரியா மட்டும் நமக்கு இருக்கணும். ஸோ அதனால அதை விட்டுருவோம். இது பண்ணி வச்சு இதுக்கப்புறம் வேல்யூஸ், இதுக்கான வேல்யூஸ் இப்போ வந்து என்ன பண்ணா நான் ஃபர்ஸ்ட் நேம் வேர்கேர் 2 ஸோ வந்து சிங்கிள் கோட்ல கொடுப்பேன். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா லாஸ்ட் நேம் வந்து மிடில் நேம் வந்து லாஸ்ட் நேம் வந்து ராஜா, மிடில் நேம் வந்து ராஜ். டேட் ஆஃப் பர்த் வந்து நான் சொல்லிருக்கேன். என்ன பண்ணா டேட்டையும் நம்ம சிங்கிள் கோட்ஸ்ல வரும். நான் டேட் ஆஃப் பர்த் டிஃபால்ட் ஃபார்மேட் டேட் ஆஃப் DD-MON அதுக்கப்புறம் YY சரிங்களா. இதுதான் அதுக்குள்ள டிஃபால்ட் டேட் ஃபார்மேட். வேற ஃபார்மேட்ல கொடுத்தாங்கன்னா அதை நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம பண்ணணும். அது வந்து கன்வர்ஷன் ஃபங்க்ஷன் சொல்லல. நான் எப்படி டேட் கன்வர்ஷன் அது வந்து செப்பரேட் டாபிக். நான் ஒரு 2 days நான் எடுப்பேன். ஸோ அப்போ வந்து அந்த இப்போதைக்கு வந்து நீங்க வேல்யூ கொடுக்கல சிங்கிள் கோர்ஸ்ல கொடுக்க மட்டும் ஆகும் சரிங்களா. ஃபீஸ் இது வந்து நம்ம வந்து என்னன்னா நம்பர் டேட்டை நம்ம டைரக்டா வந்து நம்ம கொடுத்துக்கலாம் சரிங்களா. நம்பர் வந்து நான் என்னன்னா சரிங்களா.
சரி, அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீ வந்து ஒரு 200 சரிங்களா. அது வந்து டைரக்டா என்ன, ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு லாஸ்ட் செமிகோலன் கொடுத்தோம்னா இது வந்து ஒரு ரோ வந்து இந்த டேபிள்ல கிரியேட் ஆயிடுச்சு. இது வந்து இப்போ வந்து டெம்பரரியா இருக்கும். இதை பெர்மனண்டா ஆகுறதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கமாண்ட் கமிட். கமிட் கொடுத்தோம்னா பெர்மனண்டா டேபிள்ல ஸ்டோர் ஆயிரும். அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னா இது டெம்பரரியாவே இதாகும்னா நம்ம ரோல் பேக் பண்ணணும். ஸோ நான் வந்து இது பெர்மனண்டா ஸ்டோர் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கமிட் கமிட் ஆயிடும். ஸோ வந்து இந்த டேபிள்ல நம்ம இந்த ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஓவரால் ப்ராசஸ் நம்ம ப்ராஜெக்ட்ல எப்படி நடக்கும்னா, ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்ம் இருக்கும் சரிங்களா. இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்ம்ல அந்த ஸ்டாஃப் வந்து என்னன்னா அவங்க இப்போ வந்து ரிசப்ஷன் லிஸ்ட் இருக்காங்கன்னா அவங்க என்ட்ரு பண்ணுவாங்க, இந்த டேட்டா எல்லாம் என்ட்ரு பண்ணுவாங்க. ஸோ நம்ம அந்த டேட்டா எல்லாத்தையும் நம்ம என்ட்ரு பண்ணோன்னே அவங்க ஜஸ்ட் சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணோன்னே இந்த ஓவரால் ப்ராசஸ் எல்லாம் நடந்து டைரக்டா இங்க வந்து ஒரு டேபிள்ல இந்த டேட்டா இன்சர்ட் ஆயிருக்கும் சரிங்களா. இந்த ஓவரால் ப்ராசஸ்ல அவங்க எதுவுமே பார்க்க மாட்டாங்க. நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா. நம்ம அவங்க ஜஸ்ட் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்றது மட்டும் தான் அவங்க வேலை. பின்னாடி நம்ம எல்லா ஒர்க்கும் நம்ம வரோம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டீமு அந்த ஃபார்ம் கிரியேஷன் எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. நம்ம பேக் அண்ட் டீமு ப்ரொசீஜர் எல்லாத்தையும் கிரியேட் பண்றது எல்லாத்தையும் பார்த்துருப்போம். நம்ம மித்தபடிக்கு அந்த பிஎல்எஸ்பியில் மிடில் வேர்ல ஒர்க் பண்ணியிருப்போம், பேக் ஹேண்டில் ஒர்க் பண்ணி இந்த 2 ஒர்க்கும் நம்ம பண்ணியிருப்போம். ஃப்ரண்ட் ஹேண்ட் வந்து ஜாவா பண்ணியிருப்பாங்க. இது எல்லாருக்கும் அந்த ஃபார்ம் சப்மிட் கொடுத்தோன்னே இமிடியேட்டா வந்து இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பேக் ஹேண்ட்ல ரன் ஆயிடுச்சு சரிங்களா. ரன் ஆகி இது வரும். ஸோ இது வந்து சிஸ்டமைஸாக இருக்க எந்த அப்ளிகேஷன் வந்து இதுதான் ஃப்ளோ சரிங்களா. ஃப்ரண்ட் ஹேண்ட்ல வந்து மிடில் வேர் வந்து பேக் ஹேண்ட் சரிங்களா. அந்த வேல்யூ வந்து டிபிஎஸ் வரும். அப்புறம் அவங்க தேவைப்படையெல்லாம் இதை ஃபெச் பண்ணி எடுத்துக்கிறோம் சரிங்களா. இப்போதைக்கு இதை வந்து நான் ஃபார்மேட் பண்ணிடுறேன். வந்து ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு தேவையான சைஸ்ல காமிக்கிறதுக்காண்டி இது வந்து இந்த விண்டோ எப்போதுமே A4 சைஸ் சீட்ல தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துருக்கும். அதனால தான் அப்படி காமிக்குது. ஃபார்மேட் எப்பவுமே ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஏன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ A15 ஸோ இது வந்து காலம் வந்து ஃபுல்லாக டைப் பண்ணுறதுல அதில் ஆஃப் காலமுக்கு வந்து மொத்தம் 6, அதில் பாதி 3 டைப் பண்ணாலே போதும். காலம் நேம்ஸ் கொடுக்கும். அதோட ஃபார்மேட் என்னன்னா A15 சைஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி. ஸோ ஒரு லைன்ல தான் நம்ம இது பண்ணோம். ஸோ அப்பாரை ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம லாஸ்ட் லைன் என்ன இருந்துச்சோ அது மட்டும் வரும். ஸோ நம்பருக்குலாம் வந்து 99 மென்ஷன் பண்ணுவோம். காலம் சைஸ் வந்து ஓகேங்களா. இப்போ வந்து இந்த நேம் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணது இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து மித்த கமாண்ட் நான் யூஸ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஸோ இந்த எப்படி செலெக்ஷன் இதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ் இல்லை. பட் நான் உங்களுக்கு இந்த டேட்டா எப்படி இன்சர்ட் ஆயிருக்குங்கிறத ஷோ பண்ணுறது தான். நம்ம என்டர் பண்ண டேட்டா எப்படி இன்சர்ட் ஆயிருக்கு டிபியில். ஸோ இந்த வேல்யூஸ் ஆட்டோமேட்டிக்காக டிபியில் போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. நம்ம இதுக்கப்புறம் எப்போ எல்லாம் நம்ம தேவையோ அப்போ எல்லாம் நம்ம இந்த டேட்டாவை பார்த்துக்கலாம். ஸோ வந்து இந்த ஃப்ரண்ட் அண்ட் ரிசப்ஷன் லிஸ்ட்ல இருக்காங்க. ஸோ மறுபடியும் வந்து அவங்க ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணணும். ஜஸ்ட் அவங்க
சர்ச் பண்ணாங்கன்னா டிபில இருந்து ஃபெச் பண்ணி அவங்களுக்கு காமிக்கும் சரிங்களா. ஸோ அது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வேற ஏதாச்சும் ரிப்போர்ட் பண்ணிருந்தாலும் நீங்க இந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துக்க முடியும் சரிங்களா. அந்த ஃபுல் என் டு என் ஃப்ளோ வந்து நான் உங்களுக்கு சரிங்களா. இந்த ஃபார்ம்ல இருந்து மிடில் பிஎஸ்க்கு பிஎஸ்ல இருந்து எஸ்கியூஎல் வரும். எஸ்கியூஎல்ல இந்த டேபிள்ல கனெக்ட் ஆகி அந்த டேட்டாவை இன்சர்ட் ஆகிடும் சரிங்களா. இந்த இன்சர்ட் நம்ம ஃபார்ம் யூஸ் பண்ணி பண்ணாம இப்போ டைரெக்டாக இந்த எஸ்கியூஎல் ஸ்டார் ப்ளஸ் விண்டோவில் டைரெக்டாக நம்ம இது பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. இல்லை நம்ம வந்து இப்போ வந்து இது இது ஒரு வகையான இன்சர்ட் மெத்தட் சரிங்களா. இப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு காலம் எந்தெந்த காலம் இருக்கோ அந்த காலத்துக்கு மட்டும். இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டூடெண்ட் இமேஜ் கொடுக்கல, எக்ஸாம் இதில் வந்து ஸ்டூடெண்ட் இமேஜ் கொடுக்கல, பட் இருந்தாலும் நம்ம ரிமைனிங் காலத்துக்கு இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ இன்னொரு இன்சர்ட் இருக்கு. இப்போ வந்து என்னன்னா டாட் கொடுத்தீங்கன்னா இதாகிடும். எக்ஸிக்யூட்டிவாமல் இது எடிட் கொடுத்து முன்னாடி இப்போ நான் இமேஜ் இந்த இதை எடுக்குது 01 இன்னொரு டேபிள். ஸோ வித்தின் ஸ்கீமாங்கிறது ஒரு அந்த டேபிள் ஸ்பேஸ்ல ஒரு பவுண்டரி சரிங்களா. வித்தின் ஸ்கீமா இந்த ஆப்ஜெக்ட் நேம் வந்து யூனிக்காக இருக்கணும் சரிங்களா. இந்த நேம் வந்து சேம் நேம் வந்து மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் டேபிள் நேம் வந்து யூனிக்காக இருக்கணும். ஸோ ஆல்ரெடி இந்த இன்ஃபோ _2023 கிரியேட் பண்ணிட்டேன், அதனால _01. ஸோ இந்த காலம்ஸ் நேமும் சேம் காலம் நேம் இருக்கிற காலம்ஸும் ஒரே டேபிளுக்கு 2 வாட்டி வராது சரிங்களா. எரர் அடிக்கணும். ஸோ அந்த இது வந்து யூனிக்காக இருக்கணும். காலம் நேம்ஸும் யூனிக்காக இருக்கணும், இந்த ஆப்ஜெக்ட் நேமும் யூனிக்காக இருக்கணும் சரிங்களா. டிஃப்ரெண்ட் டேபிளில் வந்து இந்த காலம் நேம் சேமாக இருக்கணும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. இப்போ நான் இது பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் என்ன டைரெக்டாக வந்து இப்படியே நான் இன்சர்ட் பண்ண முடியும் சரிங்களா. இப்போ இருக்கு. ஸோ டைரெக்டாக வந்து இன்சர்ட் இன்டு 01 என்ன ஒன்றா இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் டைரெக்டாக நான் இன்சர்ட் பண்ணணும். இப்படி இன்சர்ட் பண்ணுவோம். நான் காலம் நேம் மென்ஷன் பண்ணல, பட் எல்லா காலமுக்கும் இந்த காலத்து எல்லாத்துக்கும் வேல்யூஸ் கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம இப்படி இன்சர்ட் பண்ணலாம் சரிங்களா. ஆனா நான் எல்லாத்துக்கும் கொடுக்கல. இப்போ வந்து நான் முன்னாடி வந்து நான் இமேஜ் கொடுக்காம இது வரைக்கும் தான் கொடுக்குறேன்னா அப்போதைக்கு வந்து நம்ம அந்த காலம் நேம் மென்ஷன் பண்ணி அந்த வேல்யூவை மென்ஷன் பண்ணணும். இல்லை டேபிள்ல இருக்க எல்லா இதுக்கும் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ எந்த ஆர்டர்ல காலம் இருக்கோ டிபியில் சேம் ஆர்டரில் டைரெக்டாக நீங்கள் வேல்யூஸ் பாஸ் பண்ணீங்கன்னா அந்த டேபிளில் ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ட் ஆகும் சரிங்களா. அப்போ காலம் நேம் பாஸ் பண்ணணும் தேவையில்லை. ஸோ இன்சர்ட் டேபிளும் வேல்யூஸ் என்னென்ன வேல்யூஸோ ஸோ ஆப்டிமைசர் ஆர்க்கெல்லாம் வந்து இது பண்ணி இது பண்ணும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ண முடியும் சரிங்களா. இன்சர்ட் பண்ணலாம் சரிங்களா. இதுக்கப்புறம் இன்னொன்று சூடோ காலம்ஸ் சொன்னேன் சரிங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுல வந்து எல்லா காலமும் கொடுத்தோம். ஸோ எல்லா காலமும் ஆட்டோமேட்டிக்கா இந்த காலம்ஸ் எல்லாமே இன்சர்ட் ஆயிடுச்சு சரிங்களா. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம இந்த இதுக்கு கொடுக்கல, இதுக்குள்ள வேல்யூ கொடுக்கல. இது என்ன ஆகும்னா இது வந்து எம்டின்னு சொல்லுவாங்க, நல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துக்கு வந்து நல் வேல்யூ இன்சர்ட் ஆயிருக்கும். ஸோ அர்லியர் இந்த டேபிள் நம்ம இன்சர்ட் பண்ணல, அந்த காலத்துக்கு வேல்யூ கொடுக்கல, அது வந்து நல்லா இன்சர்ட் ஆயிருக்கும். பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம டேட்டாபேஸ்ல நம்ம வேல்யூ கொடுக்கல அப்படின்னா எம்டியா இன்சர்ட் ஆயிரும் சரிங்களா. இதுல வந்து எதுவும் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணல, இது வந்து இதுல எம்டி அலோவ் பண்ணக்கூடாது இப்படின்னு கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் டிக்ளேர் பண்ணலைன்னா இது வந்து நல்லா இருந்தாங்க. ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்லாம் நான் பின்னாடி இது பண்ணேன். பட் நம்ம வேல்யூ கொடுக்காம இருந்தா ஆரக்கிள் வந்து எப்படி டிஃபால்ட்டா இது நல்லா இருக்கும் சரிங்களா. இப்படியும் இன்சர்ட் பண்ண முடியும் சரிங்களா. இது நல்லா இருக்கும் சரிங்களா. நம்ம வேல்யூ இதுக்கு இந்த காலத்துக்கு வந்து நம்ம இன்சர்ட் பண்ணல, ஸோ அதுக்காண்டி இது வந்து நல்லா போய் இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆனா நம்ம
பட் நம்ம வந்து இந்த மாதிரி இன்சர்ட் ஃபாலோ பண்றோம்னா இந்த நல்லா இருக்கிறது வந்து நம்ம காலம் நேம் மென்ஷன் பண்ணாம கொடுக்கணும் அப்படின்னா என்ன ஆகும்னா டிஃபால்ட்டா எக்ஸ்பிளிசிட்டா நம்ம என்ன பண்ணலாம்னா நல்லுன்னு கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மிடில் நேம் வந்து நான் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? எனக்கு வந்து மிடில் நேம் டைரக்ட் நல்லுன்னு கொடுத்துடலாம். சரிங்களா? இப்போ வந்து எக்ஸ்பிளிசிட்டா வந்து நம்ம நல்லு கொடுக்குறோம். சரிங்களா? ஆரக்கிளா நம்ம காலம்ஸ் டிக்ளேர் பண்ணி வேல்யூ கொடுக்கணும். ஆரக்கிளா நல்லு கொடுப்போம். நம்மளா எக்ஸ்பிளிசிட்டா கொடுத்தோம்னா நம்ம அப்படி டைரக்டா நல்லுன்னு கொடுத்தோம்னா அது வந்து எம்டியா இன்சர்ட் பண்ணிடும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னன்னா மிடில் நேம் எம்டியா நான் இந்த மாதிரி இன்சர்ட் தான் இது பண்ணியிருக்கேன் பாத்தீங்க. ஆனா மிடில் நேம் வந்து நல்லா இன்சர்ட் பண்ணிருக்கேன். சரிங்களா? ஸோ ஆனா நம்ம இந்த இந்த இன்சர்ட் பண்ணோம்னா நம்ம ஆரக்கல்ல வந்து இந்த காலம் நேம்ஸ் கொடுத்து நம்ம பண்ணோம்னா நம்ம அது வந்து அந்த நம்ம வேல்யூ கொடுக்காம இருக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா நல்ல இன்சர்ட் ஆயிடும். பட் நம்ம இந்த ஸ்டைல் ஆஃப் இன்சர்ட் யூஸ் பண்ணாம நம்ம வந்து டைரக்டா இந்த வே ஆஃப் இன்சர்ட் யூஸ் பண்ணோம்னா நம்ம அதை எக்ஸ்பிளிசிட்டா கொடுக்கணும். இப்படி கொடுக்கலையாட்டி என்ன ஆகுதுன்னா அது எரர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த இதுக்கு வந்து இப்போ வந்து இந்த இது வந்து ஏன்னா இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா நான் வந்து இந்த சிண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து எக்ஸ்பிளிசிட்டா கொடுக்காம நான் இப்போ இது பண்றேன்னா ஆருக்கு எரர் அடிக்கும். ஏன்னா தெரியாது. ஏன்னா வந்து இந்த மாதிரி சிண்டெக்ஸ் யூஸ் பண்ணல எல்லா காலத்துக்கும் வேல்யூஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஸோ அதனால ஆருக்கு என்ன சொல்லணும், நான் ஒரு சிலதுக்கு வேல்யூஸ் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆனா அந்த இதுக்கு வேல்யூ இல்லை, அந்த காலம் நாட் எனஃப் வேல்யூஸ் அப்படிங்கிறது எரர் வந்துடும். சரிங்களா? இதனால நம்ம இந்த மாதிரி சிண்டெக்ஸ் யூஸ் பண்ணோம்னா நம்ம எக்ஸ்பிளிசிட்டா நல் பாஸ் பண்ணணும். நம்ம அந்த சிண்டெக்ஸ் யூஸ் பண்ணோம்னா அது நம்ம அந்த காலம் கொடுத்துருக்காங்க அந்த காலத்துக்கான வேல்யூ இன்செட் பண்ணல அந்த நல்ல அது ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ளிசிட்டா வந்து ஆரக்கில் கொடுத்துரும். சரிங்களா? இதுதான் இந்த சரிங்களா? ரெண்டு வகையான இன்செர்ட். ஸோ நம்ம இது மாதிரி எவ்வளவு ரெக்கார்டு வேணாலும் கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து நம்ம கன்ஸ்டன்ஸ் டிக்ளேர் பண்ணலைன்னா டூப்ளிகேட்ஸை இதை அலோவ் பண்ணும். ஸோ எவ்வளோ ரெக்கார்டு வேணாலும் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். சரிங்களா? இது ஸ்டோர் ஆயிடும். நமக்கு தேவைப்படையில கன்ஸ்டன்ட் டிக்ளேர் வேணா டூப்ளிகேட் அலோவ் பண்ணக்கூடாது. இது மாதிரிலாம் நம்ம கன்ஸ்டன்ஸ் வாழ்க்கையில் நான் சொல்லிட்டேன். எப்படி வந்து இதில் வந்து பிஸ்னஸ் ரூல்ஸ் அப்ளை பண்ணுறது நம்ம அந்த இதில் கன்ஸ்டன்ஸில் பார்ப்போம். சரிங்களா? இது வந்து ஜஸ்ட் இன்சர்ட். சரிங்களா? நம்ம ஜஸ்ட் ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணணும் பார்த்தோம். அதில் வேல்யூஸை எப்படி இன்சர்ட் பண்ணுறது, அந்த இன்சர்ட்டோட பேசிக்ஸ் சின்டெக்ஸ் அதில் எப்படி மாதிரிலாம் இன்சர்ட் பண்ணுறது. சரிங்களா? இது மாதிரி பண்ணலாம். சரிங்களா? இதோட வந்து ஒரு என்ன இருக்குன்னா இதுல நல்ல வந்து எபிசிட்டா இதுக்கு வந்து சிங்கிள் கோட் தேவையில்ல. இன்னொன்று என்னன்னா இப்போ நான் வந்து டேட்டா பர்த் இன்னொன்று சிஸ்டேட்னு ஒரு சூடோ காலம் இருக்கு. சரிங்களா? இப்போ டேட்டா பர்த்தை வந்து நான் வந்து சிஸ்டேட்னு கொடுப்பேன். சரிங்களா? சிஸ்டேட்டும் ஒரு சூடோ காலம் சிஸ்டம் ரன் ஆகிட்டு கரண்ட் டேட்டா கொடுக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணோம்னா நம்ம சிங்கிள் கோர்ஸ் கொடுக்க தேவையில்ல. அது ஆட்டோமேட்டிக்கா அந்த இதை எடுத்துக்கிறோம். சரிங்களா? சிஸ்டம் இன்னைக்கோட டேட்டு சிஸ்டம் கரண்டா ரன் ஆகிருக்க டேட்டு என்னங்கிறத எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 17th மார்ச்ல சிஸ்டம் ரன் ஆயிருக்கு. இந்த டேட்டா இந்த டேட்டா பர்த் காலம்ஸ்க்கு எடுத்துருக்கு. சரிங்களா? இது மாதிரி ரெண்டு வகையான இன்செர்ட். சரிங்களா? காலம் நேம்ஸ் கொடுத்து பண்ணலாம். இது மாதிரி இந்த இன்சர்ட்டை இப்படி காலம் நேம்ஸ் கொடுத்து அந்த காலத்துக்கு என்னென்ன வேல்யூஸ் அந்த ஆர்டர்ல இன்சர்ட் பண்ணலாம். இல்ல நம்ம காலம் நேம் கொடுக்காம சொன்னா மொத்தம் எல்லா காலத்துக்கான வேல்யூஸும் நம்ம பாஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணலாம். இதுதான் ரெண்டு வகையான. ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் டேபிள்ஸா இருக்கட்டும் வியூஸா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து சேம் சின்டெக்ஸ் தான் யூஸ் பண்ணி நம்ம இன்சர்ட் பண்ணணும். சரிங்களா? இந்த வேல்யூஸ்
ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து நம்மளுக்கு வரும் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணோம் ப்ராஜெக்ட்ஸ்ல. நம்ம இந்த லேர்ன் பண்ணையில நம்ம டைரக்டா இந்த எஸ்கியூஎல் ஸ்டார்ட் விண்டோ யூஸ் பண்ணி நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் இதுல ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு, சிங்கிள் ஆம்பரேஷன் அண்ட் டபுள் ஆம்பரேஷன். சரிங்களா? சிங்கிள் ஆம்பரேஷன், சிங்கிள் ஆம்பரேஷன், அதுக்கப்புறம் டபுள் ஆம்பரேஷன். இது இந்த ரெண்டு இது இருக்கு. சிங்கிள் ஆம்பரேஷன்ல நம்ம வேல்யூ கொடுத்துட்டோம்னா என்னன்னா, இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை மறுபடியும் நம்ம இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை வந்து மறுபடியும் நம்ம இது பண்ணிக்கிட்டே இருக்கோம், ரன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து என்னன்னா, நம்ம ஸ்கிரிப்ட் வந்து இதை வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம எடிட் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து என்னன்னா, ஒவ்வொரு வாட்டியும் இது பண்ணிட்டே இருக்கோம். இப்போ வந்து என்னன்னா, நம்ம வேல்யூஸ் வந்து மேனுவலா வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ரன் டைம்ல இன்புட்டா வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, நம்ம இதை வந்து சிங்கிள் ஆம்பரேஷன் சப்ஸ்டிடியூஷன் பண்ணிட்டோம்னா ரன் டைம்ல வேல்யூ வாங்க ஆரம்பிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ இங்க இருக்கு, இப்போ இந்த இன்ஸ்டன்ட் பேமெண்ட் எடுத்துட்டு நான் என்ன இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எனக்கு ரன் டைம்ல வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னா வேற சிங்கிள் ஆம்பரேஷன் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மிடில் நேம், DOB, போஸ்ட், சரிங்களா? ஸோ ஸ்ட்ரிங்கா இருக்கிறத வந்து சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்துட்டு அண்ட் ஆம்பரேஷன் சிங்கிள் ஆம்பரேஷன் கொடுத்து இது பண்ணிட்டு நம்பரா இருக்கிறது டைரக்டா கொடுத்து இது பண்ணிட்டு. சரிங்களா? இப்படி ரன் பண்றோம்னா நம்ம வந்து ரன் டைம்ல வேல்யூ பாஸ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் அது கேட்குது, நான் என்னன்னா அப்படின்னு கொடுக்குறேன். லாஸ்ட் டைம் கேட்குது, இது வந்து குமார்னு கொடுக்குறேன். மிடில் நேம் வந்து ராஜான்னு கொடுக்குறேன். சரிங்களா? டேட் ஆஃப் பர்த் நான் என்ன கொடுக்குறேன்னா 24 போஸ்ட் ஃபீ நான் 3000 கொடுக்குறேன். எக்ஸாம் ஃபீ 200 கொடுக்குறேன். First name Ravi Kumar Raja 24 இன்செர்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்ப மறுபடியும் நம்ம ரன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா இன்புட் நம்மகிட்ட வாங்கிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்து என்டர்
ஸோ இது மாதிரி ரன் டைம்ல நம்மளுக்கு வேல்யூ வாங்கிட்டு வரணும். நம்ம மேனுவலா பாஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னா சிங்கிள் ஆம்பரேஷன் கொடுத்துட்டோம்னா ரன் டைம்ல வந்து இந்த இன்புட்டை வாங்கிட்டே இருக்கும், இந்த வேல்யூ ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இது வந்து சிங்கிள் ஆம்பரேஷன் சப்ஸ்டியூஷன் வேரியபிள் சொல்லுவாங்க. ஸோ ரன் டைம்ல வேல்யூஸ் நீங்க வாங்கணும்னா இது யூஸ் பண்ணீங்கன்னா ரன் டைம்ல இப்போ வந்து நெக்ஸ்ட் இது வந்து என்னன்னா இது வந்து லாஸ்ட் நேம் இதுவும் நான் கொடுக்கல. டேட் ஆஃப் பர்த் வந்து நான் என்ன ஒன்று 6 கொடுக்குறேன், 6 கொடுக்குறேன். சரிங்களா? 6 நம்ம வந்து இங்க வந்து என்ன பண்ணா நம்ம டிஓபி வந்து சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ 6 வந்து நம்ம ஃபார்மேட்ல தான் கொடுக்கணும். ஸோ ஏன்னா சூடோ காலம்ஸை வந்து சிங்கிள் கோட் கொடுக்காம கொடுக்கணும். ஸோ வந்து ஆல்ரெடி நம்ம சிங்கிள் கோட் கொடுத்து தான் அதை வாங்குறோம். ஸோ வந்து நான் இப்படி கொடுக்கலாம், 17th March 23 இப்படி கொடுக்கலாம். சரிங்களா? போஸ்ட் ஃபீ எக்ஸாம் ஃபீ 200. சரிங்களா? இப்போ இந்த வேல்யூ கிரியேட் ஆகிடும். சரிங்களா? இது மாதிரி ஆட்டோமேட்டிக்கா நம்ம வேல்யூஸ் ரன் டைம்ல நம்ம கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? இது எவ்வளவு வேலை வேணுமோ அவ்வளோதான் ரன் டைம்ல நம்ம கிரியேட் பண்ணணும். இன்புட் வாங்கணும்னா சப்ஸ்டியூஷன் வேரியபிள் யூஸ் பண்ணி பண்ணலாம். இது வந்து சிங்கிள் ஆம்பரேஷன். சரிங்களா? நம்ம இந்த வினோத் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ரவி இது மாதிரி ரன் டைம்ல நம்ம எவ்வளவு வேல்யூனாலும் இந்த இது மறுபடியும் மேனுவலா பாஸ் பண்ணாம ரன் டைம்ல நம்ம பாஸ் பண்றதுக்கு சிங்கிள் ஆம்பரேஷன் சப்ஸ்டியூஷன் வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ரன் டைம்ல வேல்யூ வாங்குது. டபுள் ஆம்பரேஷன் சப்ஸ்டியூஷன் வேரியபிள் என்ன ஆகுனா ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் அந்த இன்புட்டை இது பண்ணும். நெக்ஸ்ட் டைம் இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃபீஸ் வந்து எல்லாத்துக்கும் காமன் நினைக்கிறாங்க, எக்ஸாம் ஃபீஸ். அப்ப அதை என்ன பண்ணலாம்னா இதுல எக்ஸாம் ஃபீ வந்து எல்லாத்துக்கும் காமன். சரிங்களா? எக்ஸாம் ஃபீ வந்து எல்லாத்துக்கும் காமன். ஸோ அதை வந்து நம்ம டபுள் ஆம்பரேஷன் கொடுத்தோம்னா என்ன ஒண்ணுனா ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் கேட்கும். நெக்ஸ்ட் டைம் ஆன்வர்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் நேம் நான் வந்து லாஸ்ட் டைம் இதெல்லாம் எம்டியா கொடுத்து டேட்டா பர்த்தும் நான் என்ன பண்றேன்னா கோர்ஸ் ஃபீ 5000 போடுறேன். எக்ஸாம் ஃபீ வந்து டபுள் ஆம்பரேஷன் கொடுத்துருக்கோம். நான் என்ன 200 கொடுத்துட்டு விட்டுறேன். சரிங்களா? இப்போ பாத்தீங்க இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் ஒரு இது டேட்டா பர்த்து 25 கோர்ஸ் ஃபீ 5000. மறுபடியும் எக்ஸாம் ஃபீ கேட்கல. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து டபுள் ஆம்பரேஷன் கொடுத்துட்டோம்னா என்னன்னா ஒரு வாட்டி அசைன் பண்ணிட்டோம்னா அடுத்து மறுபடியும் கேட்காது. சரிங்களா? ஆட்டோமேட்டிக்கா அதே வேல்யூவை எடுத்துக்கணும். சரிங்களா? என்ன பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா கோர்ஸ் ஃபீ வரைக்கும் தான் கேட்டிருக்கு, எக்ஸாம் ஃபீ கேட்கல. ஏன்னா வந்து அதை வந்து டபுள் ஆம்பரேஷன் கொடுத்து டிஃபைன் பண்ணிட்டோம். சரிங்களா? அது அப்புறம் வந்து எப்போ வந்து இதை வந்து அன்டிஃபைன் பண்றோமோ அது வரைக்கும் இந்த வேல்யூ கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? நம்ம எத்தனை ரெக்கார்டு இது பண்ணாலும் வந்து என்னன்னா ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபீஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். எப்போ வந்து நம்ம அன்டிஃபைன் பண்றோமோ அப்பதான் வந்து அந்த வேல்யூ வந்து இதாகும். சரிங்களா? இப்போ அன்டிஃபைன்டு எக்ஸாம்பிள் வேற வழி மாற்றணும்னாலும் டிஃபைன்டு undefined
ஸோ இப்போ அன்டிஃபைன் பண்ணிட்டோம்னா அந்த வேல்யூ வந்து இதாயிரும் சரிங்களா. எல்லாமே கோர்ஸ் ஃபீ எக்ஸாம் ஃபீ மறுபடியும் கேட்காது, ஏன்னா வந்து அன்டிஃபைன் பண்ணிட்டோம் ஓகேங்களா. டிஃபைன் பண்ணிட்டு அன்டிஃபைன் பண்ணிட்டோம் மறுபடியும் கேட்காயிரும். மறுபடியும் அசைன் ஆயிடுச்சுன்னா மித்த ரெக்கார்டுக்குலாம் இது ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூ ஆகுதுன்னா கோர்ஸ் ஃபீ வரைக்கும் தான் இருக்கும். ஓகே, ஸோ கோர்ஸ் ஃபீ நம்பர் கொடுத்துட்டு வந்து எம்டியாக கொடுக்கறதுனால ஏதாவது இருக்குங்களா. கோர்ஸ் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்டெக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகலையே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இங்கே வந்து கமா வித்தின் கமா வந்து இதில் எந்த வேல்யூ இல்லை, நல்லுனால நல்லு கொடுக்காம கொடுத்தோம். ஸோ அதனால இதாகுது சரிங்களா. இது நான் வந்து 3000 கொடுத்துறேன். அந்த ஃபீ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ அசைன் ஆயிடுச்சோ அதை. ஸோ இது வந்து அன்டிஃபைன் பண்ணி டிஃபைன் பண்ணிக்கலாம் சரிங்களா. அந்த வேல்யூ எப்போ வேணுமோ அப்போ அப்டேட் பண்ணலாம், அது வரைக்கும் அந்த சேம் வேல்யூ கண்டுக்கலாம் சரிங்களா. இதுதான் இன்செர்ட். இந்த வகையில தான் வந்து டேபிள்ல ரெக்கார்ட்ஸ் இன்செர்ட் பண்றோம் சரிங்களா. இந்த மெத்தட் தான் நீங்க எந்த ஒரு டேபிளா இருக்கலாம் இல்ல வியூவா இருக்கலாம் மெட்ரிக்ஸ் எதுவா இருந்தாலும் இந்த அப்ரோச் யூஸ் பண்ணி தான் நீங்க இன்செர்ட் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது சரிங்களா. இன்னைக்கு வந்து என்ன பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அதில் எப்படிலாம் இன்சர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்க எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்தாலும் அதுக்கு டேபிளும் அதுக்கு வேல்யூஸ் எப்படி வேல்யூ கொடுத்தாலும் அதை இன்சர்ட் பண்ணவும் உங்களுக்கு முடியும் சரிங்களா. ஸோ இதுதான் நீங்க. ஸோ இன்னைக்கு எதுவும் டவுட் இருக்கா இப்போ இது வரைக்கும் நடക്കുന്നதுல எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சரிங்களா. புரிஞ்சா வினோத்? ஹலோ கேக்குதாண்ணா? ஓகே ஓகே. ஸோ இதுதான் இன்னைக்கு கான்செப்ட் சரிங்களா. நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் ஷேர் பண்ணுறேன், அதோட வந்து உங்களுக்கு நான் அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதும் ஷேர் பண்ணேன் சரிங்களா. அது இன்ஸ்டால் பண்ணையில ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு வாட்டி இன்ஸ்டால் பண்ணிட்டு சரியாக இன்ஸ்டால் பண்ணலைன்னா நம்ம அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஓஎஸ் ஃபார்மெட் அடிச்சு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்லோ ஆயிடும். ஸோ அதனால வந்து அந்த ஸ்டெப்ஸை ஒரு வாட்டி நல்லா பார்த்துட்டு 1க்கு 2 வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை இன்ஸ்டால் பண்ண இது பண்ணுங்க சரிங்களா. ஸோ மேபி இந்த சாட்டர்டே சண்டே அந்த இதுக்காண்டி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் நான் ஷேர் பண்ணி விடுறேன் சரிங்களா. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் சரிங்களா. மோஸ்ட்லி இந்த சாட்டர்டே சண்டேல அந்த இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் ஒவ்வொரு டாபிக் நடத்தினதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கும் சரிங்களா. எப்போதுமே கிளாஸ் வந்து மண்டே டு ஃப்ரைடே தான், சாட்டர்டே சண்டே கிளாஸ் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மண்டே பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆரக்கில் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா. அதை பற்றி நீங்கள் பெருசாக ஒர்க் பண்ணிக்க தேவையில்லை, ஜஸ்ட்டு உங்களோட லேர்னிங் பர்பஸ்க்காண்டி இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க சரிங்களா. இண்டஸ்ட்ரியில் போகல ஒர்க்கு போகல இது எல்லாம் டிபியை பார்த்து கொடுத்தோம் சரிங்களா. ஓகே ப்ரோ. ஓகே 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 ப்ரோ. ஓகே பாய், ஹேவ் a great day. Thank you. Bye.